வகுப்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம். இன்று திருப்புதல் பயிற்சியில் செய்யுள் பகுதியான பரிபாடலும் துணைப்பாட பகுதியான விண்ணை தாண்டிய தன்னம்பிக்கை என்ற 2 பகுதிகளையும் காணவிருக்கிறோம். வாருங்கள் மாணவ செல்வங்களை ஒவ்வொன்றாக காண்போம். முதலில் பரிபாடல் என்ற பகுதியை காண்போம். பரிபாடல் 8 தொகை நூல்களுள் ஒன்றாகும். பரிபாடல் 8 தொகை நூல்களுள் ஒன்றாகும். பாடப்பகுதியில் உள்ள பாடலை எழுதியவர் கீரந்தையார். இந்நூல் ஓங்கு பரிபாடல் என்னும் புகழுடையது. இது சங்க நூல்களுள் பண்ணோடு பாடப்பட்ட நூல். உரையாசிரியர்கள் இதில் 70 பாடல்கள் இருப்பதாக கூறியுள்ளனர். ஆனால் நமக்கு 24 பாடல்களே கிடைத்துள்ளன. மீதி பாடல்கள் கிடைக்கப்பெறவில்லை. 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்த தமிழ் மக்களின் வாழ்க்கை முறை, சமூக உறவு, அறிவாற்றல், இயற்கையை புரிந்து கொள்ளும் திறன் ஆகியவற்றை இந்த சங்க இலக்கியங்கள் மூலம் நாம் நன்கு அறிந்து கொள்ளலாம். இப்பாடலை இனி அழகாக காண்போம். வாருங்கள். விசும்பில் ஊழி ஊழ் செல்ல கருவளர் வானத்து இசையில் தோன்றி உரு அறிவாரா ஒன்றன் ஊழியும் உந்துவழி கிளர்ந்த ஊழி ஊழியும். விசும்பில் ஊழி ஊழ் செல்ல கருவளர் வானத்து இசையில் தோன்றி உரு அறிவாரா ஒன்றன் ஊழியும் உந்துவழி கிளர்ந்த ஊழியும். செந்தீ சுடரிய ஊழியும் பனியொடு தன்பெயல் தலையிய ஊழியும். அவையிற்று உள்முறை வெள்ளம் மூழ்கி ஆர்தருபு மீண்டும் பீடு உயர்பு ஈண்டி. அவற்றிற்கும் உள்ளீடு ஆகிய இருநிலத்து ஊழியும். செந்தீ சுடரிய ஊழியும் பனியொடு தன்பெயல் தலையிய ஊழியும். அவையிற்று உள்முறை வெள்ளம் மூழ்கி ஆர்தருபு மீண்டும் பீடு உயர்பு ஈண்டி. அவற்றிற்கும் உள்ளீடு ஆகிய இருநிலத்து ஊழியும். விசும்பில் ஊழி ஊழ் செல்ல, அதாவது விசும்பு என்றால் வானம். வானத்தில் பல யுகங்கள் பலமுறை தோன்றி மறைந்தன. கருவளர் வானத்து இசையில் தோன்றி. கரு போல தோன்றிய இந்த உலகம். கருவளர் வானத்து இசையில் தோன்றி, கருபோல் தோன்றிய இந்த உலகம் காற்று மற்ற யாவையும் இசையில் தோன்றிய பேரொளியுடன் தோன்றியது. உரு அறிவாரா ஒன்றன் ஊழியும். உரு அறிவாரா உருவம் பெறாத ஒரு யுகமும். உந்து வழி கிளர்ந்த ஊழியும் காற்றும் தோன்றிய யுகம் என்று கூறுகிறார்கள். உருவம் பெறாத யுகம், காற்று தோன்றிய யுகம். உந்து வழி என்றால் காற்று. காற்றின் வழியாக முறையே தோன்றிய யுகங்களும். அதாவது பெருவெளியில் அண்டத்தின் தோற்றத்திற்கான கருவானது மிகுந்த ஒளியுடன் தோன்றியது. உருவமே இல்லாத காற்று முதலான பூதங்களின் அணுக்களுடன் வளர்கின்ற வானம் என்னும் முதல் பூதத்தின் ஊழி அது. அதுவே காற்று முதலான ஏனைய பூதங்களின் நுண் அணுக்கள் வளர்வதற்கு இடமான வானம் என்னும் முதல் பூதத்தின் ஊழியும் யுகமும் ஆகும். செந்தீ சுடரிய ஊழியும் நெருப்பு போல் தோன்றிய யுகமும். செந்தீ சுடரிய ஊழியும் சிவந்த தீ, அதாவது நெருப்பு தோன்றிய யுகமும். பனியோடு தன்பெயல் தலையிய ஊழியும். அடுத்து அத்தீயிலிருந்து தோன்றிய மழை பொழியும் யுகமும். அத்தீயிலிருந்து தோன்றிய மழை பொழியும் யுகம்.
தன்பெயல் தலைஇய ஊழியும் மழை பொழியும் யுகமும். உள்முறை வெள்ளம் மூழ்கி ஆர்தருபு. உள்முறை வெள்ளம் மூழ்கி ஆர்தருபு. தொடர்ந்து பெய்த மழையால் பூமியானது வெள்ளத்தில் மூழ்கி வந்த யுகமும். தொடர்ந்து தன்பெயல் குளிர்ந்த மழை. தன்பெயல் தலைஇய ஊழியும் அவையிற்று உள்முறை வெள்ளம் மூழ்கி ஆர்தருபு. மழை பொழியும் ஒரு யுகமும். தொடர்ந்து பெய்த மழையால் பூமி வெள்ளத்தில் மூழ்கிய யுகமும். மீண்டும் பீடு உயர்வு ஈண்டி அவற்றிற்கும் உள்ளீடு ஆகிய இருநிலத்து ஊழியும். இதற்கான மற்றொரு சூழல் தோன்றியது. ஏற்ற ஒரு சூழல் தோன்றியது. இச்சூழலில் உயிர்கள் தோன்றி நிலை பெறும்படியான ஒரு யுகமும் தோன்றியது. இவ்வாறான ஒரு சூழலில் உயிர்கள் தோன்றி நிலை பெறுவதற்கான ஒரு யுகம் தோன்றியிருக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள். இந்த பாடலில் ஊழிகளின் அதாவது யுகத்தின் தோற்றம் கூறப்பட்டுள்ளது. வானம் தோன்றி, வானத்திலிருந்து காற்று தோன்றி, காற்றிலிருந்து தீ தோன்றி, தீயிலிருந்து நீர் தோன்றி, நீரிலிருந்து நிலம் தோன்றியது என்பதே இதனுடைய கருத்தாகும். வானம் தோன்றி, வானத்திலிருந்து காற்று தோன்றி, காற்றிலிருந்து தீ தோன்றி, தீயிலிருந்து நீர் தோன்றி, நீரிலிருந்து நிலம் தோன்றியது என்பதே இந்த பாடலின் முழு கருத்தாகும். புத்தகத்தில் உள்ள பாடலின் பொருள். எதுவுமே இல்லாத பெருவெளியில் அண்ட தோற்றத்துக்கு காரணமான கரு பேரொளியுடன் தோன்றியது. எதுவுமே இல்லாத பெருவெளியில் அண்ட தோற்றத்திற்கு காரணமான கரு பேரொளியுடன் தோன்றியது. உருவம் இல்லாத காற்று முதலான பூதங்களின் அணுக்களுடன் வளர்கின்ற வானம் என்னும் முதல் பூதத்தின் ஊழி அது. அந்த அணுக்களின் ஆற்றல் கிளர்ந்து பருப்பொருட்கள் சிதறும்படியாக பல ஊழி காலங்கள் கடந்து சென்றன. பிறகு நெருப்பு பந்து போல பூமி உருவாகி விளங்கிய ஊழிகாலம் தொடர்ந்தது. பின்னர் பூமி குளிரும்படியாக தொடர்ந்து மழை பொழிந்த ஊழிகாலம் கடந்தது. அவ்வாறு தொடர்ந்து மழை பெய்த மழையால் பூமி வெள்ளத்தில் மூழ்கியது. மீண்டும் மீண்டும் நிறை வெள்ளத்தில் மூழ்குதல் நடந்த இப்பெரிய உலகத்தில் உயிர்கள் உருவாகி வாழ்வதற்கு ஏற்ற சூழல் தோன்றியது. அச்சூழலில் உயிர்கள் தோன்றி நிலை பெறும்படியான ஊழிகாலம் வந்தது. இவ்வாறாக நிலமாகிய ஊழியும் என்று கூறப்பட்ட ஊழிகள் இங்கு தோன்றிய முறை கூறப்பட்டுள்ளது. இவைதான் இந்த பாடலின் பொருள். இந்த பாடலில் உள்ள சொல்லும் பொருளும் காண்போம். சொல்லும் பொருளும். விசும்பு வானம். விசும்பு வானம். ஊழி யுகம். ஊழி யுகம். ஊழ் முறை. ஊழ் முறை. தன்பெயல் குளிர்ந்த மழை. தன்பெயல் குளிர்ந்த மழை. ஆர்தருபு வெள்ளத்தில் மூழ்கி கிடந்த. ஆர்தருபு வெள்ளத்தில் மூழ்கி கிடந்த. பீடு சிறப்பு. பீடு சிறப்பு. ஈண்டி செறிந்து திரண்ட. ஈண்டி செறிந்து திரண்டு. அடுத்து இலக்கண குறிப்பு. ஊழ் ஊழ் அடுக்குத்தொடர். வளர்வானம் வினைத்தொகை. வளர்கின்ற வானம், அதனால் இது வினைத்தொகை. செந்தீ பண்புத்தொகை. செம்மை கூட்டல் தீ செந்தீ. வாரா ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். வாரா ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். அடுத்து விண்ணை தாண்டிய தன்னம்பிக்கை என்ற துணைப்பாட பகுதியினை காண்போம். அறிவியலின் வளர்ச்சி மனிதனின் அறிவை விரிவாக்குகிறது. சந்தேகங்களை நீக்குகிறது. பழைய தவறான புரிதல்களை நீக்குகிறது. எண்ணங்களை மாற்றுகிறது.
அறிவியலால் ஒரு காலத்தில் நிறுவப்பட்டிருந்த கருத்து பின்னால் மறுக்கப்படுவதும் நேர்கிறது. மீண்டும் புதிய தடங்களை பதித்து புதிய பாதையிலே அறிவியல் இயங்குகிறது. இயற்கையின் மர்ம முடிச்சுகளை அவிழ்க்கும் அறிவியல் சிந்தனை போற்றுதலுக்கு உரியதாக இருக்கிறது. அதிலும் தன்னால் எந்த இயக்கமும் மேற்கொள்ள இயலாத நிலையிலும் அறிவியலின் இயங்கும் தன்மையை அறிந்து புது உண்மைகளை சொன்ன ஒருவரை உலகம் போற்றுவதில் வியப்பில்லை. அவரை பற்றி தான் நாம் இத்துணைப்பாடத்தில் காணவிருக்கிறோம். யார் அவர்? அவர்தான் ஸ்டீஃபன் ஹாக்கிங். அவரை பற்றி இத்துணைப்பாடத்தில் காண்போம். ஸ்டீஃபன் ஹாக்கிங்கின் தோற்றம். தலை வலது பக்கம் சாய்ந்திருக்கிறது. கீழிருக்கும் சில பற்கள் மேல் உதட்டை அழுத்தி வெளிவந்து நிற்கின்றன. அவர் அமர்ந்திருப்பது கனிப்பொறியுடன் சேர்ந்த சர்க்கர நாற்காலி. அவரின் கன்னத்தின் தசைகள் சிறிது அசைகின்றன. இதுதான் அவருடைய தோற்றம். ஸ்டீஃபன் ஹாக்கிங் ஏன் இவ்வாறு ஆனார்? இங்கிலாந்தின் மருத்துவமனை ஒன்றில் 1963ஆம் ஆண்டு 21 வயது இளைஞர் அனுமதிக்கப்பட்டார். மருத்துவத்திற்கு பின் அவர் இன்னும் சில திங்களே, அதாவது மாதங்களே உயிர் வாழ்வார் என்றும் விரைவில் இறந்து விடுவார் என்றும் மருத்துவர்கள் பலர் அறிக்கை தந்தனர். பக்கவாதம் எனும் நரம்பு நோய் பாதிப்புடன் அவர் மருத்துவ உலகமே மிரண்டு போகும் அளவு மேலும் 53 ஆண்டுகள் இயங்கினார். இன்னும் சில மாதங்களே உயிர் வாழ்வார் என்று சொன்னவர் 53 ஆண்டுகள் உயிருடன் இருந்தார். அதனால் மருத்துவ உலகமே மிரண்டு போனது. 1985இல் மூச்சுக்குழாய் தடங்களால் பேசும் திறனையும் இழந்தார். இறுதியாக எஞ்சியது கன்னத்தின் தசையசைவும் கண் சிமிட்டலும் மட்டுமே. உடலில் மீதமுள்ள அத்தனை உறுப்புகளும் அவருக்கு செயலிழந்து விட்டன. கன்ன தசையசைவு மூலம் தன் கருத்தை கணினியில் தட்டச்சு செய்து வெளிப்படுத்தினார். அவரின் ஆய்வுகளுக்கு மிகவும் உறுதுணையாக இருந்தது எது தெரியுமா? செயற்கை நுண்ணறிவுதான். செயற்கை நுண்ணறிவு கணினியுடன் அவர் செயல்பட்டார். கருந்துளை பற்றிய ஸ்டீஃபன் ஹாக்கிங்கின் கருத்து. பேரண்ட பெருவெடிப்பு கருந்துளைகள் பற்றிய ஸ்டீஃபன் ஹாக்கிங்கின் ஆராய்ச்சிகள் முக்கியமானவையாகும். இப்பேரண்டம் பெருவெடிப்பினால் உருவானதே என்பதற்கான சான்றுகளை கணிதவியல் அடிப்படையில் விளக்கினார். இந்த புவியின் படைப்பில் கடவுள் போன்ற ஒருவர் பின்னணியாக இருந்தார் என்பதை அவர் மறுத்தார். பிரபஞ்சத்தை இயக்கும் ஆற்றலாக கடவுள் என்ற ஒருவரை கட்டமைக்க வேண்டியதில்லை என்று கூறினார். மேலும் கருந்துளையினை பற்றி கூறும்பொழுது, கருந்துளையினுள் செல்லும் எந்த ஒன்றும் தப்பித்து வெளியே வர முடியாது. கருந்துளையினுள் ஈர்ப்பு எல்லையிலிருந்து கதிர்வீச்சுக்கள் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும் என்றும், கருந்துளை உண்மையிலேயே கருப்பாக இருப்பதில்லை. கருந்துளையில் இருந்து ஒரு கட்டத்தில் கதிர்வீச்சும் அணுத்துகள்களும் கசியத் தொடங்கி இறுதியில் கருந்துளை வெடித்து மறைந்துவிடும் என்றும் கூறினார். ஸ்டீஃபன் ஹாக்கிங்கின் இந்த ஆராய்ச்சி முடிவு ஹாக்கிங் கதிர்வீச்சு என்று அழைக்கப்படுகிறது. இவருடைய இந்த ஆராய்ச்சி ஹாக்கிங் கதிர்வீச்சு என்று அழைக்கப்படுகிறது. இது கருந்துளை பற்றிய முந்தைய அறிவியல் கருத்துக்களை தலைகீழாக புரட்டி போட்டது. முன்னர் அண்டவெளியில் காணப்படும் கருந்துளை அழிவு ஆற்றல் என்று கருதப்பட்டது. ஆனால் ஹாக்கிங் கருந்துளை என்பது படைப்பின் ஆற்றல் என்று நிறுவினார். ஐன்ஸ்டைன், நியூட்டன் முதலானோர் ஸ்டீஃபன் ஹாக்கிங்கின் முன்னோடிகளாகும். கருந்துளை குறித்த தன்னுடைய ஆய்வை ஐன்ஸ்டைன் போல கோட்பாடுகளாக வெளியிடாமல் விண்மீன் இயக்கத்தோடு ஒப்பிட்டு ஸ்டீஃபன் ஹாக்கிங் விளக்கியதால் உலகமானது கருந்துளை கோட்பாட்டை மிக எளிதாக புரிந்து கொண்டது. அவர்களைப் போல கோட்பாடுகளாக வெளியிடாமல் விண்மீன் இயக்கத்தோடு ஒப்பிட்டு ஸ்டீஃபன் ஹாக்கிங் விளக்கியதால் கருந்துளை கோட்பாட்டை அனைவரும் எளிதில் புரிந்து கொண்டனர். ஆம்,
எப்பொழுதும் அறிவியல் உண்மைகளை அறிவியல் அறிஞர்கள்தான் புரிந்து கொள்வார்கள். ஆனால் ஸ்டீஃபன் ஹாக்கிங் தன்னுடைய கோட்பாடுகளை பொதுமக்களுக்கும் புரியும் வகையில் மிக எளிமையாக விளக்கினார். அடுத்து, ஸ்டீஃபன் ஹாக்கிங் பெற்ற விருதுகள். அறிவியல் கோட்பாடுகளை எளிய மக்களுக்கும் புரியும் வண்ணம் சொன்ன அவரின் முயற்சிக்கு கிடைத்த விருதுகள் பல. அமெரிக்காவின் உயரிய விருதான அதிபர் விருது, ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் விருது, வுல்ஃப் விருது, காப்லி பதக்கம், அடிப்படை இயற்பியல் பரிசு என அவர் பெற்ற விருதுகள் அவரால் பெருமையடைந்தன. அவரின் வாழ்க்கை பயணத்தில் மகிழ்ச்சியான தருணங்கள் என்று எவற்றை கூற முடியும்? 2012 நடைபெற்ற பாரா ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டிகளின் தொடக்க விழா நாயகர் என்ற சிறப்பை பெற்றார். இதுவும் அவருக்கு ஒரு மகிழ்ச்சியான தருணங்களில் ஒன்றாகும். அடுத்த தலைமுறை, பெருவெடிப்பு கோட்பாடு உள்ளிட்ட தொலைக்காட்சி தொடர்களிலும் பங்கேற்றார். சூடான காற்று நிரம்பிய பலூனில் வானில் பறந்து தனது 60வது பிறந்த நாளை கொண்டாடினார். போயிங் 727 என்ற விமானத்தில் பூஜ்ய ஈர்ப்பு விசை பயணத்தை மேற்கொண்டு எடையற்ற தன்மையை உணர்ந்தார். இவையெல்லாம் அவருக்கு வாழ்க்கையில் மறக்க முடியாத மகிழ்ச்சியான தருணங்கள் ஆகும். ஸ்டீஃபன் ஹாக்கிங் வியக்கத்தக்க மனிதர் என்பதை அவரின் வாழ்க்கை நிகழ்வுகளும் ஆராய்ச்சிகளும் காட்டுகின்றன. உடலில் ஏற்பட்ட உறுப்பு இழப்போ ஊனமோ ஒருவருக்கு குறையாகாது. ஊக்கமும் உழைப்பும் சேர்ந்த ஆளுமை தன்மை இல்லாமல் இருப்பதே குறையாகும் என்ற உண்மையை உலகிற்கு எடுத்துக்காட்டியவர் ஸ்டீஃபன் ஹாக்கிங். ஸ்டீஃபன் ஹாக்கிங் கலீலியோவின் நினைவு நாளில் பிறந்து ஐன்ஸ்டைனின் பிறந்த நாளில் இறந்தது அறிவியலை பொறுத்தவரை ஓர் தற்செயல் நிகழ்வாக இருக்கலாம். ஆனால் அந்த தற்செயலில் ஓர் ஒற்றுமை இருக்கிறது. ஆம், இம்மூன்று அறிவியலாளர்களும் அவரவர் காலத்தில் இந்த பேரண்டத்தை பற்றி இருந்த புரிதலை பல மடங்கு வளர்த்தவர்கள். பேரண்டத்தை பற்றி மனித இனம் நம்பியதை புரட்டி போட்டவர்கள். ஹாக்கிங்குடைய துணிச்சல், உறுதி, அறிவாற்றல், நகைச்சுவை உணர்வு முதலானவை உலக மக்களால் என்றும் நினைவு கூறப்படும். அறிவியல் உலகில் மட்டுமன்றி சமூக உளவியல் அடிப்படையிலும் தன்னம்பிக்கையின் சிகரமாக விளங்கியவர் ஸ்டீஃபன் ஹாக்கிங். அறிவு தேடலில் உடல் உள்ள தடைகளை தகர்த்த மாமேதை ஸ்டீஃபன் ஹாக்கிங். மாணவ செல்வங்களே, நாம் இதுவரை பரிபாடல் மற்றும் விண்ணை தாண்டிய தன்னம்பிக்கை ஆகிய 2 பகுதிகளையும் திருப்புதல் பயிற்சியாக கண்டோம். இனி அவற்றிலுள்ள வினாக்களை காண்போம். வாருங்கள். இச்செய்யுள் பகுதியானது 2 விதமாக வினாக்கள் கேட்கப்படும் என்று முன்பே கூறியிருந்தேன். அதாவது, ஒன்று பாடலை படித்து வினாக்கள், மற்றொன்று வினா விடைகள். அவற்றினை காண்போம். பரிபாடலில் எவ்வாறு வினாக்கள் அமையும் என்பதை காண்போம். பின்வரும் பாடலை படித்து வினாக்களுக்கு விடையெழி. செந்தீ சுடரிய ஊழியும் பனியொடு தன்பெயல் தலையிய ஊழியும் அவையிற்று உள்முறை வெள்ளம் மூழ்கி ஆர்தருபு மீண்டும் பீடு உயர்வு ஈண்டி அவற்றிற்கும் உள்ளீடு ஆகிய இருநிலத்து ஊழியும். இவ்வாறு அமைந்துள்ள பாடல்களுக்கான வினாக்களை காண்போம். முதல் வினா. இப்பாடல் இடம்பெற்ற நூல் டேஸ். இப்பாடல் இடம்பெற்ற நூல் பரிபாடல். இரண்டாவது வினா. இப்பாடலின் ஆசிரியர் டேஸ். இப்பாடலின் ஆசிரியர் கீரந்தையார். மூன்றாவது வினா. தன்பெயல் என்பதன் பொருள். தன்பெயல் என்பதன் பொருள் குளிர்ந்த மழை. தன்பெயல் என்பதன் பொருள் குளிர்ந்த மழை. வளர்வானம் இலக்கண குறிப்பு தருக. வளர்வானம் என்பது வினைத்தொகை. வளர்கின்ற வானம் என வருமல்லவா, அதனால் இது வினைத்தொகை. பரிபாடல் டேஸ் நூல்களுள் ஒன்றாகும்.
பரிபாடல் 8 தொகை நூல்களுள் ஒன்றாகும். பரிபாடல் 8 தொகை நூல்களுள் ஒன்றாகும். அடுத்து பின்வரும் செய்யுள் வினாக்களுக்கு விடையளி. முதல் வினா, பரிபாடல் குறிப்பு வரைக. இரண்டாவது வினா, உயிர்கள் உருவாகி வளர ஏற்ற சூழல் பூமியில் எவை எவை என பரிபாடல் வழி அறிந்தவற்றை குறிப்பிடுக. இவ்வினாக்களில் பரிபாடல் குறிப்பு வரைக எனும் வினாவிற்கான விடை உங்களுடைய புத்தகத்தில் அமைந்துள்ள நூற்குறிப்புகளை சுருக்கமாக எழுதவும். அதாவது, பரிபாடல் 8 தொகை நூல்களுள் ஒன்றாகும். பாடப்பகுதியில் உள்ள பாடலை எழுதியவர் கீரந்தையார். இந்நூல் ஓங்கு பரிபாடல் என்னும் புகழுடையது. இது சங்க நூல்களுள் பண்ணோடு பாடப்பட்ட நூல். உரையாசிரியர்களால் இதில் 70 பாடல்கள் இருப்பதாக கூறியுள்ளனர். இன்று 24 பாடல்களே கிடைத்துள்ளன. 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்த தமிழ் மக்களின் வாழ்க்கை முறை, சமூக உறவு, அறிவாற்றல், இயற்கையை புரிந்து கொள்ளும் திறன் போன்றவற்றை சங்க இலக்கியம் மூலம் நாம் அறிந்து கொள்கிறோம் எனும் இப்பகுதியை நீங்கள் எழுத வேண்டும். அடுத்த வினா, உயிர்கள் உருவாகி வளர ஏற்ற சூழல் பூமியில் எவை எவை என பரிபாடல் வழி அறிந்தவற்றை குறிப்பிடுக. இதற்கான விடை இந்த பாடலின் பொருள் முழுவதும் எழுத வேண்டும். அவற்றை ஒருமுறை காண்போம். எதுவுமே இல்லாத பெருவெளியில் அண்ட தோற்றத்துக்கு காரணமாக கரு பேரொளியுடன் தோன்றியது. உருவம் இல்லாத காற்று முதலான பூதங்களின் அணுக்களுடன் வளர்கின்ற வானம் எனும் முதல் பூதத்தின் ஊழி அது. அந்த அணுக்களின் ஆற்றல் கிளர்ந்து பருப்பொருட்கள் சிதறும்படியாக பல ஊழிக்காலங்கள் கடந்து சென்றன. பிறகு நெருப்பு பந்து போல புவி உருவாகி விளங்கிய ஊழிகாலம் தொடர்ந்தது. பூமி குளிரும்படியாக தொடர்ந்து மழை பொழிந்த ஊழிக்காலம் கடந்தது. அவ்வாறு தொடர்ந்து பெய்த மழையால் பூமி வெள்ளத்தில் மூழ்கியது. மீண்டும் மீண்டும் நிறை வெள்ளத்தில் மூழ்குதல் நடந்த இப்பெரிய உலகத்தில் உயிர்கள் உருவாகி வாழ்வதற்கு ஏற்ற சூழல் தோன்றியது. அச்சூழலில் உயிர்கள் தோன்றி நிலை பெறும்படியான ஊழிகாலம் வந்தது. மாணவ செல்வங்களே, இங்கு பத்தியாக கொடுக்கப்பட்டுள்ளதை நீங்கள் ஒவ்வொரு வாக்கியங்களாக ஒன்றின் கீழ் ஒன்றாக மிக அழகாக தெளிவாக எழுத வேண்டும். மீண்டும் இதனுடைய பொருளை ஒருமுறை காண்போம். எதுவுமே இல்லாத பெருவெளியில் அண்ட தோற்றத்துக்கு காரணமாக கரு பேரொளியுடன் தோன்றியது. உருவம் இல்லாத காற்று முதலான பூதங்களின் அணுக்களுடன் வளர்கின்ற வானம் என்னும் முதல் பூதத்தின் ஊழி அது. அந்த அணுக்களின் ஆற்றல் கிளர்ந்து பருப்பொருள் சிதறும்படியாக பல ஊழிக்காலங்கள் கடந்து சென்றன. பிறகு நெருப்பு பந்து போல புவி உருவாகி விளங்கிய ஊழிக்காலம் தொடர்ந்தது. பூமி குளிரும்படியாக தொடர்ந்து மழை பொழிந்த ஊழிக்காலம் கடந்தது. அவ்வாறு தொடர்ந்து பெய்த மழையால் பூமி வெள்ளத்தில் மூழ்கியது. மீண்டும் மீண்டும் நிறை வெள்ளத்தில் மூழ்குதல் நடந்த இப்பெரிய உலகத்தில் உயிர்கள் உருவாகி வாழ்வதற்கு ஏற்ற சூழல் தோன்றியது. அச்சூழலில் உயிர்கள் தோன்றி நிலை பெறும்படியான ஊழிகாலம் வந்தது. மாணவ செல்வங்களே, இனி விண்ணை தாண்டிய தன்னம்பிக்கை என்ற துணைப்பாடத்தினை காண்போம். இத்துணைப்பாடமானது எப்பொழுதுமே கட்டுரை வடிவில்தான் வரும், அது உங்களுக்கு தெரியும். அதற்கான குறிப்பு சட்டகம் இங்கு கொடுக்கப்பட்டுள்ளது. முன்னுரை, ஸ்டீபனின் தோற்றம், கருந்துளை பற்றிய கருத்து, ஹாக்கிங் கதிர்வீச்சு, விருதுகள், அறிவியல் கோட்பாடுகள், முடிவுரை.
முன்னுரை, ஸ்டீஃபனின் தோற்றம், கருந்துளை பற்றிய கருத்து, ஹாக்கிங் கதிர்வீச்சு, விருதுகள், அறிவியல் கோட்பாடுகள், முடிவுரை. முன்னுரை. அறிவியலின் வளர்ச்சி மனிதனின் அறிவை விரிவாக்குகிறது, ஐயங்களை நீக்குகிறது. தன்னால் எந்த இயக்கமும் மேற்கொள்ள இயலாத நிலையிலும் அறிவியலின் இயங்கும் தன்மையை அறிந்து புது உண்மைகளைச் சொன்ன ஒருவரை உலகம் போற்றுவதில் வியப்பில்லை. அவரை பற்றி இக்கட்டுரையில் காண்போம். மீண்டும் ஒருமுறை முன்னுரையை காண்போம். அறிவியலின் வளர்ச்சி மனிதனின் அறிவை விரிவாக்குகிறது, ஐயங்களை நீக்குகிறது. தன்னால் எந்த இயக்கமும் மேற்கொள்ள இயலாத நிலையிலும் அறிவியலின் இயங்கும் தன்மையை அறிந்து புது உண்மைகளைச் சொன்ன ஒருவரை உலகம் போற்றுவதில் வியப்பில்லை. அடுத்த தலைப்பு ஸ்டீஃபன் ஹாக்கிங்கின் தோற்றம். ஸ்டீஃபனின் தோற்றம். தலை வலது பக்கம் சாய்ந்திருக்கின்றது. கீழிருக்கும் சில பற்கள் மேல் உதட்டை அழுத்தி வெளிவந்து நிற்கின்றன. தலை வலது பக்கம் சாய்ந்திருக்கின்றது. கீழிருக்கும் சில பற்கள் மேல் உதட்டை அழுத்தி வெளிவந்து நிற்கின்றன. அவர் அமர்ந்திருப்பது கணிப்பொறியுடன் சேர்ந்த சக்கர நாற்காலி. அவர் அமர்ந்திருப்பது கணிப்பொறியுடன், அதாவது கம்ப்யூட்டருடன் சேர்ந்த சக்கர நாற்காலி. அவரது கன்னத்தின் தசைகள் சிறிது அசைகின்றன. அவரது கன்னத்தின் தசைகள் சிறிது அசைகின்றன. இதுதான் அவருடைய தோற்றம். கருந்துளைகள் பற்றிய ஸ்டீஃபனுடைய கருத்து என்ன என்பதை காண்போம். கருந்துளை பற்றிய கருத்து. பேரண்ட பெருவெடிப்பு கருந்துளைகள் பற்றிய ஸ்டீஃபன் ஹாக்கிங்கின் ஆராய்ச்சிகள் முக்கியமானவையாகும். இப்பேரண்டம் பெருவெடிப்பினால் உருவானதே என்பதற்கான சான்றுகளை கணிதவியல் அடிப்படையில் விளக்கினார். இப்பேரண்டம் பெருவெடிப்பினால் உருவானதே என்பதற்கான சான்றுகளை கணிதவியல் அடிப்படையில் விளக்கினார். இப்புவியின் படைப்பில் கடவுள் போன்ற ஒருவர் பின்னணியில் இருந்தார் என்பதை மறுத்தார். இப்புவியின் படைப்பில் கடவுள் போன்ற ஒருவர் பின்னணியில் இருந்தார் என்பதை மறுத்தார். பிரபஞ்சத்தை இயக்கும் ஆற்றலாக கடவுள் என்ற ஒருவரை கட்டமைக்க வேண்டியதில்லை என்றார். பிரபஞ்சத்தை இயக்கும் ஆற்றலாக கடவுள் என்ற ஒருவரை கட்டமைக்க வேண்டியதில்லை என்றார். அடுத்த தலைப்பு ஹாக்கிங் கதிர்வீச்சு. ஹாக்கிங் கதிர்வீச்சு என்ன என்பதனை இப்பத்தியில் காண்போம். ஹாக்கிங் கதிர்வீச்சு. கருந்துளையினுள் செல்லும் எந்த ஒன்றும் தப்பித்து வெளியே வர முடியாது. கருந்துளையினுள் செல்லும் எந்த ஒன்றும் தப்பித்து வெளியே வர முடியாது. கருந்துளையின் ஈர்ப்பு எல்லையிலிருந்து கதிர்வீச்சுகள் வெளிப்பட்டு கொண்டே இருக்கின்றன. கருந்துளையின் ஈர்ப்பு எல்லையிலிருந்து கதிர்வீச்சுகள் வெளிப்பட்டு கொண்டே இருக்கின்றன. கருந்துளை உண்மையிலேயே கருப்பாக இருப்பதில்லை. கருந்துளை என்பது உண்மையிலேயே கருப்பாக இருப்பதில்லை. கருந்துளையில் இருந்து ஒரு கட்டத்தில் கதிர்வீச்சும் அணுத்துகள்களும் கசியத் தொடங்கி இறுதியில் கருந்துளை வெடித்து மறைந்துவிடும். கருந்துளையிலிருந்து ஒரு கட்டத்தில் கதிர்வீச்சும் அணுத்துகள்களும் கசியத் தொடங்கி இறுதியில் கருந்துளை வெடித்து மறைந்துவிடும். ஸ்டீஃபன் ஹாக்கிங்கின் இந்த ஆராய்ச்சி முடிவு ஹாக்கிங் கதிர்வீச்சு என்று அழைக்கப்படுகிறது. ஸ்டீஃபன் ஹாக்கிங்கின் இந்த ஆராய்ச்சி முடிவு ஹாக்கிங் கதிர்வீச்சு என்று அழைக்கப்படுகிறது. இது கருந்துளை பற்றிய முந்தைய கருத்துக்களை தலைகீழாக புரட்டி போட்டது. இது கருந்துளை பற்றிய முந்தைய கருத்துக்களை தலைகீழாக புரட்டி போட்டது. முன்னர் அண்டவெளியில் காணப்படும் கருந்துளை அழிவு ஆற்றல் என்று கருதப்பட்டது.
முன்னர் அண்டவெளியில் காணப்படும் கருந்துளை அழிவு ஆற்றல் என்று கருதப்பட்டது. ஆனால் ஹாக்கிங் கருந்துளை என்பது படைப்பின் ஆற்றல் என்று நிறுவினார். ஆனால் ஹாக்கிங் கருந்துளை என்பது படைப்பின் ஆற்றல் என்று நிறுவினார். அடுத்த தலைப்பு அறிவியல் கோட்பாடுகள். ஐன்ஸ்டைன், நியூட்டன் முதலானோர் ஸ்டீஃபன் ஹாக்கிங்கின் முன்னோடிகள். இவர் அவர்களுக்கு நிகராக மதிக்கப்படுகிறார். ஐன்ஸ்டைன், நியூட்டன் முதலானோர் ஸ்டீஃபன் ஹாக்கிங்கின் முன்னோடிகள். இவர் அவர்களுக்கு நிகராக மதிக்கப்படுகிறார். கருந்துளை குறித்த தன்னுடைய ஆய்வை ஐன்ஸ்டைன் போல கோட்பாடுகளாக வெளியிடாமல் விண்மீன் இயக்கத்தோடு ஒப்பிட்டு ஸ்டீஃபன் ஹாக்கிங் விளக்கியதால் உலகம் கருந்துளை கோட்பாட்டை எளிதில் புரிந்து கொண்டது. கருந்துளை குறித்த தன்னுடைய ஆய்வை ஐன்ஸ்டைன் போல கோட்பாடுகளாக வெளியிடாமல் விண்மீன் இயக்கத்தோடு ஒப்பிட்டு ஸ்டீஃபன் ஹாக்கிங் விளக்கியதால் உலகம் கருந்துளை கோட்பாட்டை எளிதில் புரிந்து கொண்டது. அறிவியல் உண்மைகளை அறிவியல் அறிஞர்கள்தான் புரிந்து கொள்வார்கள். அறிவியல் உண்மைகளை அறிவியல் அறிஞர்கள்தான் புரிந்து கொள்வார்கள். ஆனால் ஸ்டீஃபன் ஹாக்கிங் தன் கோட்பாடுகளை பொதுமக்களுக்கும் புரியும் வகையில் எளிமையாக விளக்கினார். ஆனால் ஸ்டீஃபன் ஹாக்கிங் தன் கோட்பாடுகளை பொதுமக்களுக்கும் புரியும் வகையில் எளிமையாக விளக்கினார். அடுத்து ஸ்டீஃபன் ஹாக்கிங் என்னென்ன விருதுகள் பெற்றார் என்பதனை காண்போம். விருதுகள். அறிவியல் கோட்பாடுகளை எளிய மக்களுக்கும் புரியும் வண்ணம் சொன்ன அவரின் முயற்சிக்கு கிடைத்த விருதுகள் பல. அறிவியல் கோட்பாடுகளை எளிய மக்களுக்கும் புரியும் வண்ணம் சொன்ன அவரின் முயற்சிக்கு கிடைத்த விருதுகள் பல. அவற்றை ஒவ்வொன்றாக காண்போம். 1. அமெரிக்காவின் உயரிய விருதான அதிபர் விருது. 2. ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் விருது. 3. உல்ஃப் விருது. 4. காப்லி பதக்கம். 5. அடிப்படை இயற்பியல் பரிசு. அமெரிக்காவின் உயரிய விருதான அதிபர் விருது, ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் விருது, உல்ஃப் விருது, காப்லி பதக்கம், அடிப்படை இயற்பியல் பரிசு என அவர் பெற்ற விருதுகள் அவரால் பெருமையடைந்தன. மாணவர்களே, கட்டுரையை மிக சுருக்கமாக உங்களுக்கு கொடுத்துள்ளேன். இப்பொழுது நாம் இறுதி பகுதியான முடிவுரைக்கு வந்துள்ளோம். அவற்றினை காண்போம். முடிவுரை. ஸ்டீஃபன் ஹாக்கிங் வியக்கத்தக்க மனிதர் என்பதை அவரின் வாழ்க்கை நிகழ்வுகளும் ஆராய்ச்சிகளும் காட்டுகின்றன. ஸ்டீஃபன் ஹாக்கிங் வியக்கத்தக்க மனிதர் என்பதை அவரின் வாழ்க்கை நிகழ்வுகளும் ஆராய்ச்சிகளும் காட்டுகின்றன. உடலில் ஏற்பட்ட உறுப்பு இழப்போ ஊனமோ ஒருவருக்கு குறையாகாது. உடலில் ஏற்பட்ட உறுப்பு இழப்போ ஊனமோ ஒருவருக்கு குறையாகாது. ஊக்கமும் உழைப்பும் சேர்ந்த ஆளுமை தன்மை இல்லாமல் இருப்பதே குறையாகும். ஊக்கமும் உழைப்பும் சேர்ந்த ஆளுமைத்தன்மை இல்லாமல் இருப்பதே குறையாகும். இந்த உண்மையை உலகிற்கு எடுத்துக்காட்டியவர் ஸ்டீஃபன். அறிவியல் உலகில் மட்டுமன்றி சமூக உளவியல் அடிப்படையிலும் தன்னம்பிக்கையின் சிகரமாக விளங்கியவர் ஸ்டீஃபன் ஹாக்கிங். அறிவியல் உலகில் மட்டுமன்றி சமூக உளவியல் அடிப்படையிலும் தன்னம்பிக்கையின் சிகரமாக விளங்கியவர் ஸ்டீஃபன் ஹாக்கிங். அவரை பற்றி தான் நாம் இக்கட்டுரையில் கண்டோம். மீண்டும் ஒருமுறை கட்டுரையை காண்போம். விண்ணை தாண்டிய தன்னம்பிக்கை. விண்ணை தாண்டிய தன்னம்பிக்கை. குறிப்புச் சட்டகம். ஸ்டீஃபன் ஹாக்கிங்கின் தோற்றம்.
கருந்துளை பற்றிய கருத்து. ஹாக்கிங் கதிர்வீச்சு. அறிவியல் கோட்பாடுகள். ஸ்டீஃபன் ஹாக்கிங் பெற்ற விருதுகள். விருதுகள் என்றும் எழுதலாம். ஸ்டீஃபன் ஹாக்கிங் பெற்ற விருதுகள். முடிவுரை. முன்னுரை. அறிவியலின் வளர்ச்சி மனிதனின் அறிவை விரிவாக்குகிறது, ஐயங்களை நீக்குகிறது. தன்னால் எந்த இயக்கமும் மேற்கொள்ள இயலாத நிலையிலும் அறிவியலின் இயங்கும் தன்மையை அறிந்து புது உண்மைகளைச் சொன்ன ஒருவரை உலகம் போற்றுவதில் வியப்பில்லை. அவரை பற்றி நாம் இக்கட்டுரையில் காண்போம். ஸ்டீஃபன் ஹாக்கிங்கின் தோற்றம். தலை வலது பக்கம் சாய்ந்திருக்கின்றது. வலது பக்கம் சாய்ந்திருக்கின்றது. கீழிருக்கும் சில பற்கள் மேலுதட்டை அழுத்தி வெளிவந்து நிற்கின்றன. அவர் அமர்ந்திருப்பது கனிப்பொறியுடன் சேர்ந்த சட்கர நாற்காலி. அவரது கன்னத்தின் தசைகள் சிறிது அசைகின்றன. அவரது கன்னத்தின் தசைகள் சிறிது அசைகின்றன. கருந்துளை பற்றிய ஸ்டீஃபனுடைய கருத்து. கருந்துளை கருத்து பற்றிய கருத்து. பேரண்ட பெருவெடிப்பு கருந்துளைகள் பற்றிய ஸ்டீஃபன் ஹாக்கிங்கின் ஆராய்ச்சிகள் முக்கியமானவை. இப்பேரண்டம் பெருவெடிப்பினால் உருவானது என்பதற்கான சான்றுகளை கணிதவியல் அடிப்படையில் விளக்கினார். இப்புவியின் படைப்பில் கடவுள் போன்ற ஒருவர் பின்னணியில் இருந்தார் என்பதை மறுத்தார். பிரபஞ்சத்தை இயக்கும் ஆற்றலாக கடவுள் என்ற ஒருவரை கட்டமைக்க வேண்டியதில்லை என்றார். ஹாக்கிங் கதிர்வீச்சு. ஹாக்கிங் கதிர்வீச்சு. கருந்துளையினுள் செல்லும் எந்த ஒன்றும் தப்பித்து வெளியே வர முடியாது. கருந்துளையின் ஈர்ப்பு எல்லையில் இருந்து கதிர்வீச்சுகள் வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றன. கருந்துளை உண்மையிலேயே கருப்பாக இருப்பதில்லை. கருந்துளை உண்மையிலேயே கருப்பாக இருப்பதில்லை. கருந்துளையில் இருந்து ஒரு கட்டத்தில் கதிர்வீச்சும் அணுத்துகள்களும் கசியத் தொடங்கி இறுதியில் கருந்துளை வெடித்து மறைந்துவிடும். ஸ்டீஃபன் ஹாக்கிங்கின் இந்த ஆராய்ச்சி முடிவு ஹாக்கிங் கதிர்வீச்சு என்று அழைக்கப்படுகிறது. ஸ்டீஃபன் ஹாக்கிங்கின் இந்த ஆராய்ச்சி முடிவு ஹாக்கிங் கதிர்வீச்சு என அழைக்கப்படுகிறது. இந்த கருந்துளை பற்றிய முந்தைய கருத்துக்களை தலைகீழாக புரட்டி போட்டது. இது கருந்துளை பற்றிய முந்தைய கருத்துக்களை தலைகீழாக புரட்டி போட்டது. முன்னர் அண்டவெளியில் காணப்படும் கருந்துளை அழிவு ஆற்றல் என்று கருதப்பட்டது. முன்னர் அண்டவெளியில் காணப்படும் கருந்துளை அழிவு ஆற்றல் என்று கருதப்பட்டது. ஆனால் ஹாக்கிங் கருந்துளை என்பது படைப்பின் ஆற்றல் என்று நிறுவினார். ஆனால் ஹாக்கிங் கருந்துளை என்பது படைப்பின் ஆற்றல் என்று நிறுவினார். அடுத்த தலைப்பு அறிவியற் கோட்பாடுகள். ஐன்ஸ்டைன், நியூட்டன் முதலானோர் ஸ்டீஃபன் ஹாக்கிங்கின் முன்னோடிகள். இவர் அவர்களுக்கு நிகராக மதிக்கப்படுகிறார். கருந்துளை குறித்த தன்னுடைய ஆய்வை ஐன்ஸ்டைன் போல கோட்பாடுகளாக வெளியிடாமல் விண்மீன் இயக்கத்தோடு ஒப்பிட்டு ஸ்டீஃபன் ஹாக்கிங் விளக்கியதால் உலகம் கருந்துளை கோட்பாட்டை எளிதில் புரிந்து கொண்டது. மாணவ செல்வங்களே, இங்கு கொடுத்துள்ள கருத்துக்களை அப்படியே எழுத வேண்டும் என்பது அவசியமில்லை. இதனை சுருக்கியும் விரித்தும் நீங்கள் எழுதி கொள்ளலாம். அடுத்து ஸ்டீஃபன் ஹாக்கிங் பெற்ற விருதுகள். அறிவியற் கோட்பாடுகளை எளிய மக்களுக்கும் புரியும் வண்ணம் சொன்ன அவரின் முயற்சிக்கு கிடைத்த விருதுகள் பல. அமெரிக்காவின் உயரிய விருதான அதிபர் விருது, ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் விருது, உல்ஃப் விருது, காப்லி பதக்கம், அடிப்படை இயற்பியல் பரிசு என அவர் பெற்ற விருதுகள் அவரால் பெருமையடைந்தன.
அடுத்த தலைப்பு முடிவுரை. முடிவுரை. ஸ்டீஃபன் ஹாக்கிங் வியக்கத்தக்க மனிதர் என்பதை அவரின் வாழ்க்கை நிகழ்வுகளும் ஆராய்ச்சிகளும் காட்டுகின்றன. உடலில் ஏற்பட்ட உறுப்பு இழப்போ ஊனமோ ஒருவருக்கு குறையாகாது. ஊக்கமும் உழைப்பும் சேர்ந்த ஆளுமை தன்மை இல்லாமல் இருப்பதே குறையாகும் என்ற உண்மையை உலகிற்கு எடுத்துக்காட்டியவர் ஸ்டீஃபன் ஹாக்கிங். மாணவ செல்வங்களே, இன்று நாம் பரிபாடல் என்னும் செய்யுள் பகுதியும் விண்ணை தாண்டிய தன்னம்பிக்கை என்ற துணைப்பாட பகுதியினும் கண்டோம். இரண்டையும் தெளிவாக படித்து எழுதி பாருங்கள். நன்றி மாணவ செல்வங்களே, நன்றி.